இது Motorola G34. அந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபரிங் Motorola இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 8 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் மோட்டோரோலாவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். ஓகே, டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 8க்கு வருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், பாக்ஸ் கான்டென்ட்ஸ். டிப்பிக்கலான மோட்டோரோலா பாக்ஸ், சுற்றி ஃபுல்லும் பிராண்டிங், பேக்கில் ஹைலைட்ஸ். ஓப்பன் பண்ண உடனே உள்ள மோட்டோ G34 ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கோடு இருக்குது. ஸோ இந்த தடவை கேஸ் கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க அனுப்பிச்சிருக்கிறது ஓஷன் க்ரீன் வெர்ஷன். இந்த வெர்ஷனுக்கு வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க மோட்டோரோலா, சார்கோல் பிளாக் அப்புறம் ஐஸ் ப்ளூ. அந்த ரெண்டுத்துக்குமே PMMA ஃபினிஷ். சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு செமிஜெக்டர் டூல், நம்ம ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு USB டைப் A to டைப் C கேபிள், ஃபைனலாக 20 வாட் டர்போ சார்ஜர். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இது பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலும் G34 கையில் பிடிக்கல ஒரு சீப் ஃபீல் கொடுக்கல. பின்னாடி வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்கிறதுனால இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த கேமரா அரே அவங்க கலர் மேட்ச் பண்ணியிருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா பட்டுச்சு. ஃபோனோட திக்னஸ் வெறும் 8 mm, வெயிட் கிட்டத்தட்ட 180 grams. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மோட்டோரோலா IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளாஷஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. பேக் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேண்டா கிளாஸால் கவர் பண்ண ஒரு 6.55 inch பேனல். பேண்டா கிளாஸுங்கிறது கொரில்லா கிளாஸ் 3யோட ஈக்விவலண்ட். ஸோ இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பெசல்ஸ், சின் கூட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. G34ஓட டிஸ்பிளே ஓரளவுக்கு பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ அவுட்டோர்ஸ் ஒரு சனி டேயில் யூஸ் பண்ணையில் பெருசாக பிரச்சனை இருக்கக்கூடாது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அதான் அடி வாங்கியிருக்கு, HD+ 720p. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ப்ரைஸ்லையும் அதிகமாக கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz. ஸோ யூசேஜுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. யூசேஜ் பற்றி பேசையில் நம்ம நம்பர் 5 மோட்டோரோலா இங்கே குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 695 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க G34ல். இந்த 695 சிப் இது கூட 4 இல்லை 8 GB LPDDR4X ரேமும் 128 GB UFS 2.2 ஸ்டோரேஜும் பேர் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே பேட்டரின்னு பார்த்தா 5000 mAh. ஸோ இப்போ ஸ்னாப்ட்ராகன் 695 நம்ம பல ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு டீசெண்டான மிட்ரேஞ்ச் SoC. இங்கேயும் நம்ம மற்ற ஃபோன்ஸில் பார்த்த மாதிரியே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கேஷுவல் டே இன் டே அவுட் ரெகுலர் யூஸ்க்கு பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது. அக்கேஷ்னலாக ஏதாவது கேம் விளையாடணுன்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கணும். அந்த கேமை நீங்கள் விளையாடையில் ஆடியோ நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது காரணம் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே கேளுங்க. இது போக ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போது இந்த ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக், USB டைப் C போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் பாட்டமில் இருக்குது. சிம் ட்ரே லெஃப்ட்டில் இருக்குது. இது ஒரு ஹைப்ரிட் சொல்யூஷன். ஸோ மைக்ரோ SD வேணும்னா யூஸ் பண்ணலாம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஸ்பீக்கராக இயர்பீஸ் தான் டபுள் ஆகுது. டாப்பில் டால்பி அட்மாஸ் பிராண்டிங், அப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா பவர், வால்யூம் கீஸ். இந்த பவர் கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்ட்இன்னாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. FM ரேடியோ வேணுங்கிறவங்களுக்கு அதுக்கும் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலா எப்பவும் மாதிரியே இங்கேயும் நிறைய 5G பேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. 13 பேண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் VONRO அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ கேமராஸ்க்கு வருவோமே. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் சாம்சங் சென்சர். செல்ஃபீஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருக்குது. ப்ளஸ் டீட்டெயிலும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லா வைடாக இருக்குது. பின்னாடி டியூவல் கேமரா செட்டப், ப்ரைமரி திருப்பியும் சாம்சங் சென்சர், 50 மெகாபிக்சல்ஸ், f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு. டீட்டெயில்ஸும் சரி, கலர்ஸும் சரி. கலர்ஸ் பற்றி பேசையில் மோட்டோரோலா 2 ப்ராசஸிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஆட்டோ என்ஹான்ஸ் அப்புறம் நேச்சுரல். அந்த சைட் பை சைட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலான கலர் ரீப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் பாப் ஆகிற மாதிரி சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்லி வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸிங் செட் பண்ணிக்கலாம். லோ லைட்டில் கூட இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓகே. செகண்ட்ரி 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு என்றைக்குமே எதுவும் இல்லை. சாஃப்ட்வேர் எப்போவுமே மோட்டோரோலா ஃபோன்ஸ்க்கு ஹைலைட்டாக இருந்திருக்கு, இங்கேயும் தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் பூட்டில் இன்ஸ்டால் ஆகுது. பட் அதை இன்ஸ்டால் கூட ஆக விடாமல் நம்ம கட் பண்ணோன்னா இங்கே நான் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஸ் இல்லாமல் பார்க்கையில் அவங்க இன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப மினிமல் தான்.
இன்டர்ஃபேஸ் ஸ்டாக்கிஷாக இருந்தாலும் மோட்டோரோலா அவங்களோட ஓன் பீக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டோ ஆப்பில். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். சாப் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, டால்பி அட்மோஸ் செட்டிங்ஸ், இங்கேருந்து உங்கள் செக்யூர் ஃபோல்டர் செட்டப் பண்ணலாம், இல்லை பின் பேடை ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். மோஸ்ட்டாக இன்டர்ஃபேஸ் ரொம்பவே க்ளோஸ் டு ஸ்டாக்காக இருக்குது. G34 MyUXல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். மோட்டோரோலா Android 15க்கு அப்கிரேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்போனும் கமிட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா 2 அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் இந்த பாயிண்டில் இந்த செக்மெண்ட்டில் Android 13 லான்ச் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டே டு டே யூஸ்க்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்குது, நிறைய ட்ராப் ஃப்ரேம்ஸ் இல்லாமல். அஃப்கோர்ஸ் நம்பர் 1 ப்ரைஸிங் தான். இந்த ஃபோன் 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர்ஸோட, இல்லை 11,000 ரூபா ஆஃபர்ஸ் இல்லாமல். இந்த ரேட்டுக்கு G34 ரொம்ப காம்படேட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. 8GB RAM ஆப்ஷன் கூட கொஞ்சம் சென்சிபிளாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மோட்டோரோலா G34 பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல என்ட்ரி லெவல் ஃபோன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது மோட்டோரோலா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பை.